திருநெல்வேலி மாநகரிலிருந்து நாள் ஒன்றுக்கு 150 முதல் 200 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு ராமையன்பட்டியில் அமைந்துள்ள சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலான குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக, குறிப்பாக ஆடி மாதத்தில் தொடர்ச்சியான தீ விபத்துகளை சந்தித்து வருவதால் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர். இந்த சம்பவங்களை தொடர்ந்து ஜூலை 17ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் பற்றிய தீ பலத்த காற்று காரணமாக மிக வேகமாக பரவி கிடங்கு முழுவதும் கொழுந்து விட்டு எரிந்தது. இதனால் ஏற்பட்ட கரும்புகை காரணமாக ராமையன்பட்டி மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் தொடரும் மூச்சு திணறல், தலைவலி, வாந்தி போன்ற உபாதைகளால் பாதிக்கப்பட்டு 5 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து 10 நாட்களாக எரிந்து வந்த தீ கட்டுக்குள் வந்த நிலையில் அப்பகுதி நிலத்தடி நீரும் புகைவாடை வீசுவதுடன் குடிநீர் கசப்பாக மாறி உள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்தனர். சாப்பாடு சாப்பிட்டா சீரணிக்க மாட்டாங்க, வாமிட்டு வருது. தண்ணி கோதை குடிக்கிறதுனால குடிக்கிறதுக்கே அருவருப்பா இருக்குது. அதாவது கசப்பு தெரியுது, இந்த புகையினுடைய கசப்பு தெரியுது. நாங்க உடனே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவரை போய் கூப்பிட்டாலும் அவரு சரியான ஒரு ரெஸ்பாண்ட் கொடுக்கறது இல்ல. எங்க ஏரியா தலைவரை போய் கூப்பிட்டாலும் அவர் எங்களுக்கு மேல தொண்டை பொஞ்சிட்டு வர்றாரு வெளியில. ஐயோ, நம்ம கஷ்டப்படுற மாதிரி அவங்களும் கஷ்டப்படுறாங்களேன்னு நாங்க பேசாம எங்களுடைய கஷ்டத்தை நாங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். புகையின் தாக்கத்தால் இந்த பகுதியில் வாடகைக்கு குடியிருந்தவர்கள் பலரும் வீடுகளை காலி செய்து வேறு இடங்களுக்கு சென்றுவிட்ட நிலையில் இங்கு நிரந்தர குடியிருப்பாளர்களும் வேறு இடத்திற்கு இடம்பெயர்வது குறித்து யோசனை செய்து வருகின்றனர். இந்த நிலை தொடர்வதால் அப்பகுதி மக்கள் பல போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் அதிகாரிகள் யாரும் நேரில் வந்து பார்த்து நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனையை வெளிப்படுத்தினர். இப்ப பாத்தீங்கன்னா 10 நாளா இங்க கிராமத்துல இந்த மக்கள் இந்த நகர்ல குடியிருக்க முடியல. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு வாரமா நெருப்பு பிடிச்சவனே வீட்டை காலி பண்ணி அடுத்த இடத்துல போய் இருக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலைக்கு எல்லாரும் ஆளாயிருக்காங்க. அவங்கவுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீடுகளை கட்டி எல்லாம் பண்ணி இருந்து தன்னுடைய வீடுகள்ல குடியிருக்க முடியலையே அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு பெரிய வருத்தமாக இருக்கு. குழந்தைங்களும் தொடர்ந்து வீடுகளில் குடியிருக்க முடியாம பள்ளிகளுக்கு விடுமுறையை கொடுத்துட்டு ஒரு வாரம் லீவ் போட்டு ஸ்கூல் லீவ் போட்டு போய் வெளியே இடத்துல இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஏற்படுது. இதுக்கு கவர்மெண்ட் சீக்கிரமா இதை கொஞ்சம் இதுக்கு ஒரு விரைவான தீர்வு காணணும் அப்படிங்கறத நாங்க மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். இது குறித்து கருத்து தெரிவித்த ராமையன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் டேவிட், நீண்ட கால இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் வகையில் மாநகராட்சி குப்பைகளை சரியான முறையில் முறைப்படுத்தி 55 வார்டுகளிலும் உள்ள குப்பைகளை ஒரே இடத்தில் கொட்டுவதற்கு பதிலாக 4 இடங்களாக பிரித்து குப்பையின் அளவை குறைக்க வேண்டும் என கூறினார். இந்த குப்பை வர்றதை ஒண்ணு மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிங்க. ஒண்ணு இல்ல அப்படின்னா ஒரே மொத்தம் 55 வார்டுல ஒரு குப்பை இந்த ஒரே இடத்துல தேக்கிறதுக்கு பதிலா அதான் ஒரு 4 ஏரியால பிரிச்சு குப்பையோட அளவை குறைங்க. ஒருவேளை அப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் இந்த பாதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா இங்கேயே குப்பைகள் எரியறத ஒரே இடத்துல இல்லாம 2 ஏரியாவை பிரிச்சு ஒரு இடத்துல தீப்பிடிச்சா இன்னொரு இடத்துக்கு தீ பரவாதனமா ஃபயர் லைன் அமைச்சு இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு திட்டமிடல் பண்ணி இதுவே இந்த குப்பை கிடங்கு தீப்பிடிக்கிறது இதுவே கடைசியா இருந்து அடுத்த வருஷம் இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு நேர்த்தியான ஒரு திட்டமிடல் பண்ணி இந்த குப்பையை அணைக்கணும்னு கேட்டுக்கிறோம். முறையாக பிரிக்கப்படாத குப்பைகளால் மீத்தேன் வாயு உற்பத்தியாகி தீ விபத்துகளுக்கு முக்கிய காரணங்களாக அமைவதாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்தில் வெளியேறக்கூடிய கரும் புகையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் ஏற்கனவே சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். மேலும் குப்பைகள் எரிக்கப்படுவதால் வெளியாகும் கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள், டயாக்சின்கள் போன்ற நச்சு வாயுக்கள் சுற்றுச்சூழலையும் நிலத்தடி நீரையும் மாசுபடுத்துகின்றன. அபாயகரமான இந்த சூழலை தவிர்க்க குப்பைகளை முறையாக பிரித்து மறுசுழற்சி செய்வதுடன் பாதுகாப்பான கழிவு மேலாண்மை முறைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக திருநெல்வேலி செய்தியாளர் அமுல் ஜெயசிங்குடன் நந்தகுமார்.